ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டெம்ப்டியான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா வறுத்துக்கலாம். ஒரே ஒரு பத்தை தேங்காவை கட் பண்ணி ஈரம் போக வறுத்து எடுத்துட்டேன். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 6 காஞ்ச மிளகா, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி, ஒரு சின்ன துண்டு. இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவையும் திரும்ப அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை சோம்பு போட்டு ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, அதையும் கட் பண்ணி போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி மேஷ் ஆனால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு வதக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன், பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ அந்த பச்சை வாசனை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டோடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டு ஒரு 2 வதக்கிட்டுக்கு தட்டை போட்டு மூடிடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் இந்த ஸ்டேஜில், ஏன்னா நம்ம மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும். கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும். நீங்கள் வதக்கும் போது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணியே ஊற்றலை, மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியில் ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இதுலேயே மிளகு, காஞ்ச மிளகாலாம் இருக்குது. செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சுண்டிருச்சு. எனக்கு கிரேவியாக வேணுன்றதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இறக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் நல்ல எண்ணெய் விட்டுட்டு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியது தான். கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்ல வாசனை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்வ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும்.